இயேசுவுக்கே புகழ். இன்று நாம் தியானிக்க இருக்கும் ஒரு திருப்பாடல், திருப்பாடல் 20. இந்த திருப்பாடலை தாவீது மன்னன் தன் படைப்பிரிவில் உள்ள பாடகர் தலைவனுக்கு எழுதி அனுப்பிய ஒரு திருப்பாடல். இத்திருப்பாடல் 9 இறைவார்த்தைகளை கொண்டுள்ளது. இத்திருப்பாடலானது போர்க்காலத்தில் தன் மக்களை அரசன் ஜெபிக்க அழைக்கும் ஒரு திருப்பாடல். இத்திருப்பாடலானது மனிதனின் வலிமையில் நம்பிக்கை வைப்பதை விட கடவுளின் வல்லமையில் நம்பிக்கை வைப்பது சிறந்தது என்ற மைய கருத்தை கொண்டு எழுதப்பட்டுள்ளது. மேசியாவுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு திருப்பாடல். காரணம், மீட்பு அரசன் மூலமாக கிடைக்கின்றது. ஆம், மீட்பு மேசியா என்னும் அரசன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இத்திருப்பாடலானது மேசியாவுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு திருப்பாடல். முதலில் திருப்பாடலுக்கு கடந்து செல்வோம். நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதில் அளிக்கின்றார். வெற்றியளிக்கும் தமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன். சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள், நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம். ஆண்டவரே, அரசருக்கு வெற்றி அருளும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதில் அளியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்திருப்பாடலை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் பிரிவானது இறைவார்த்தை 1 முதல் 5 வரையிலான இறைவார்த்தைகள். இந்த 5 இறைவார்த்தைகளும் அரசன் மக்களை ஜெபிக்க அழைக்கின்றான். ஜெபிக்கும் பொழுது ஒருவர் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் எவ்வாறு கூறி ஆசீர்வதிப்பாரோ அவ்வாறு இந்த 5 இறைவார்த்தைகளும் அமைந்துள்ளன. போர்க்காலத்தில் அரசன் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றான். அப்போது அவன் ஆண்டவனை நோக்கி மன்றாடுகின்றான். நெருக்கடியான வேளையில் யாக்கோபின் கடவுள் அவருக்கு பதில் அளிக்க வேண்டும் என்றும், போர்க்காலத்தில் போரில் தான் வெற்றியடைய கடவுளுக்காக அவன் செலுத்திய அனைத்து பலி பொருட்களையும் அரசன் போரில் வெற்றி பெறுவதற்காக போர் தொடங்குவதற்கு முன்பே கடவுளுக்காக அவன் ஒப்பு கொடுத்த உணவு படையலையும் எரிபலியையும் கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்றும் அவனுக்கு மனதிற்கு உறுதியளிக்கும் வகையில், ஊக்கப்படுத்தும் வகையில் அவனை ஆசீர்வதிப்பதாக அமைந்துள்ளது. மேலும் கடவுள் அவனது திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அவன் மக்களுக்காக என்ன நற்செயல் செய்ய விரும்புகின்றாரோ அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார். அவனுக்கு கிடைக்கும் வெற்றி மனிதனால் கிடைக்கும் வெற்றி அல்ல, மாறாக கடவுளால் அவனுக்கு கிடைக்கும் வெற்றி. தனக்கு கிடைத்த வெற்றியை மக்களோடு சேர்ந்து கடவுளின் பெயரால் கொடி நாட்டி அவன் கொண்டாடுகின்றான் என்ற ஒரு உறுதிப்பாடான வாக்குறுதியை இந்த 5 இறைவார்த்தைகளும் தாவீது மன்னனால் எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ சவால்கள், இடர்கள், துன்பங்கள், நோய், பஞ்சம், வறுமை, போர்க்கால பதற்றங்கள் என்று பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் இருந்த பொழுதும் நமது நம்பிக்கை கடவுளாகிய ஆண்டவரிடம் இருக்க வேண்டும். கடவுள் நம்மோடு இருந்து எத்தீங்கும் நமக்கு ஏற்படாமல் நம்மை வழிநடத்துவார் என்ற மன உறுதி நம்முடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நமது வெற்றி நம்மால் கிடைத்த வெற்றி அன்று, மாறாக கடவுளின் வல்லமையால்
அவர் நமது ஜெபத்தை கேட்டு நமக்கு தரும் ஒரு வெற்றியாகும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கை வெறும் மனதால் மட்டுமல்லாமல் மனம் உகந்து விருப்பப்பட்டு மகிழ்ச்சியுடன் நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது கடவுளும் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற உண்மையை இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுதோ அல்லது ஆலயத்திலிருந்து நம்மிடம் காணிக்கை பெற வரும் பொழுதோ முணுமுணுக்காமல் நாம் கடவுளுக்கு உரியதை நாம் மனமுவந்து கொடுப்போம். கடவுளுக்கு நாம் சிறிய காணிக்கை செலுத்தினாலும் அவர் நமக்கு பெரிய கைமாறு செய்வார் என்ற உண்மையை இந்த திருப்பாடல் நமக்கு வலியுறுத்துகின்றது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இரண்டாவது பகுதியானது இறை வார்த்தைகள் 6 முதல் 8 வரையிலானது. இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வலிமை அளிக்கின்றார், அவருக்கு வெற்றி அளிக்கின்றார், அவருக்கு மீட்பளிக்கின்றார் என்ற நம்பிக்கையை எடுத்துரைக்கின்றது. மக்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார் என்ற உண்மையையும் இந்த 3 இறை வார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன. வெற்றி மனிதனின் வலிமையை சார்ந்து இருப்பது அன்று, ஆனால் கடவுளின் வல்லமையை சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் துன்ப காலத்தில் நாம் பிறருடைய வலிமையை சார்ந்து இருக்காமல் நம்மை படைத்த கடவுளாகிய ஆண்டவரின் வல்லமையை சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு தரும் வெற்றியானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வெற்றியாக மாறுகின்றது. இங்கு திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவது போன்று மற்றவர்கள் குதிரைகளையும் தேர்களையும் நம்பி இருந்தார்கள். ஆனால் இஸ்ராயல் மக்களோ கடவுளுடைய வல்லமையை நம்பி அவர்கள் போரிட்டனர். மனித வலிமையை சார்ந்து நின்ற பிற இனத்தார் போரில் புறமுதுகிட்டு ஓடி தோல்வி அடைந்தனர். ஆனால் கடவுளின் வல்லமை சார்ந்து நின்ற இஸ்ராயல் மக்களோ வெற்றி மீது வெற்றி குவித்து கொண்டனர். நாமும் நமது துன்ப காலத்தில், நமது நெருக்கடியான வேளையில் நமது நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் இறைவனிடம் திடமான விசுவாசம் கொண்டு அவரிடம் மன்றாடுவோம். மூன்றாவது பகுதி இறை வார்த்தை 9. ஆண்டவரே, அரசருக்கு வெற்றி அருளும், நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளியும். இது ஒரு விண்ணப்பம். அரசனுக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்றும், மக்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற உண்மையை இந்த 9வது இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆம் மக்களே, நாமும் இறைவனிடமும் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது மிகுந்த மன தாழ்ச்சியுடன், பொறுமையுடன், மிகுந்த நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். நீடிய பொறுமை நமக்கு தேவை. கடவுள் நம்மை படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை முழுவதுமாக தெரிந்து வைத்துள்ளார். அவர் நமக்கு கேடயம், அவர் நமக்கு அடைக்கலம், நம் மீட்பர், நம் இறைவன். அவர் நாம் அடைக்கலம் புகும் ஒரு கற்பாறை. ஆகவே அவரிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்து நாம் வேண்டுவோம். நமது ஜெபமும் தாவீது அரசனின் ஜெபம் கேட்கப்பட்டு அவருக்கு வெற்றி கொடுத்து அவர் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டியது போன்று நமது ஜெபமும் கடவுளால் கேட்கப்பட்டு நம் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கிடைக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி எங்கள் வல்லமை உள்ள நல்ல பிதாவே, உம் திரு நாமத்தை வாழ்த்தி போற்றுகின்றோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திலே திருப்பாடல் 20 நாங்கள் தியானிக்க தேவன் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. போர், பதற்றங்கள், வறுமைகள், துன்பங்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் நினைத்து நினைத்து மனம் தளர்ந்து போகாமல் இருக்க தேவன் உமது தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்து எங்களுக்கு தேவையான வல்லமையையும் வழிகாட்டுதலையும் தேவன் தந்தரள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். போர் நடந்து கொண்டிருக்கும் இடங்களில் மக்கள் எவ்வளவு மனவேதனையில், உண்ண உணவின்றி, குடிக்க நீரின்றி, இருக்க இடமின்றி அவதிப்படுகின்றார்கள். ஒவ்வொரு மக்களையும் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு தகுந்த கேடயம், நீர் எங்களுக்கு அரண், நீர் எங்கள் மீட்பர் கர்த்தாவே. எங்களது தேவைகளை உணர்ந்தவராய்
எங்களுக்கு மீட்பு தருகின்ற நல்ல தேவனாய் நீர் இருக்கின்றீர். உமது திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.